ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெனோஸ்கோட்டை ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் 17 ஜனவரி 2025. இன்று வெள்ளி. இன்றைக்கு தினமலர் ஆன்மீக மலரில் வந்திருக்கின்ற இந்த பரிசு குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. இந்த ஆன்மீக போட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வலம் 1. மார்கழி மாதத்தில் ஆண்டாள் நோற்றுறது. இது 1 இடமிருந்து வலம் 5 இடத்துல போடணும். பாவை நோன்பு அப்படின்னு போட்டுடலாம். இது பாவை நோன்பு. வயல் ஆரம்பிக்குது 2 மேலிருந்து கீழ். திருநீறு பூசியவர்கள் சைவம் என்றால் நாமம் அணிந்தவர்கள் இவங்க சைவம்னா அவங்க வைணவம். நாமம் போட்டவர்கள் வைணவம். ஏரிடமிருந்து வலம் வே இருக்குது. கௌரவர்கள் நூற்றுவர், பாண்டவர்கள் 5 5 பேர். 3 மேலிருந்து கீழ் பூல ஆரம்பிக்குது. லும்பினியில் பிறந்த மகான். லும்பினி இது நேபாளில் இருந்த இடம், சரியா? இது என்ன சொல்ல, லும்பினியில் பிறந்த மகான் புத்தர் தான். புத்தர் பிறந்த இடம் லும்பினி. 8 இடமிருந்து வலம் தேல ஆரம்பிக்குது. முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட படைவீடு. நம்ம திருத்தணி தாங்க. அது திருத்தணியை எப்படி போட்டு சொல்லியிருக்காங்க, 3 இடத்துல கேட்டிருக்காங்க. சுருக்கமாக தணிகை சொல்லிடலாம். தணிகை மலை, தணிகை. 4 மேலிருந்து கீழ் கையில் முடியுது. அலகாபாத்தில் யமுனையுடன் கலக்கும் நதி. அலகாபாத்தில் 3 நதிகள் சங்கமிக்கின்றன: கங்கை, யமுனை, சரஸ்வதி. ஸோ இங்கே யமுனை கொடுத்துட்டாங்க, கையில் முடியுது, கங்கை போட்டுடலாம். 4 இடமிருந்து வலம் கேல ஆரம்பிக்குது. கற்பரட்சாம்பிகையை டேஸ் காத்த நாயகி என்பர். கருக்காத்த நாயகி கற்பரட்சாம்பிகை. சரி. 9 இடமிருந்து வலம் இருள முடியுது. உலகம், நோக்கு, இந்த 2த்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல். உலகத்தையும் குறிக்கும். நோக்கு என்ற சொல்லுக்கான பொருளிலும் வரும். பார். பார் என்றால் உலகம், நோக்குனாலும் பார். 9 மேலிருந்து கீழ் பால ஆரம்பிக்குது. ராமரின் இவற்றை அரியணையில் வைத்து ஆட்சி செய்தான் பரதன். ராமருடைய கால் பாதுகைகள் அதை தான் ஆட்சி பண்ணார் பரதன். பாதுகைகள் போட்டுடலாம். 12 இடமிருந்து வலம் அணை எழுப்பியதால் ராமரை டேஸ் ராமர் என அழைப்பர். சேதுராமர். சரி. 14 இடமிருந்து வலம் கையில் ஆரம்பிக்குது. இருவரம் கேட்டதால் இன்னல்களை சந்தித்தவள். இருவரம் கேட்டதால் இன்னல்களை சந்தித்தது கைகேயி தான். கைகேயி. 13 இது முடிச்சிடலாம். 15 முடிச்சிடலாம். 15 இடமிருந்து வலம் திருமணம் குழந்தை தடையை டேஸ் தோஷம் என்பர். இது நாகதோஷம். நாகதோஷம் இருந்துச்சுன்னா குழந்தை பிறக்காது, இல்லை திருமணமே தள்ளி போயிட்டே இருக்குன்னுவாங்க. சரி. அடுத்தது 13 மேலிருந்து கீழ் ஈழ முடியுது. ஷிர்டியிலும் புட்டபர்த்தியிலும் அதிகம் ஒழிக்கும் கோஷம். சாயி தான். சாயி. 13 இடமிருந்து வலம் சால ஆரம்பிக்குது. கண்ணன் அர்ஜுனனுக்கு இதுவாகவும் இருந்திருக்கிறார், சாரதியாகவும் இருந்திருக்கிறார். பார்த்த சாரதி என்று அழைக்கப்படுகிறார். அதனால் 10 மேலிருந்து கீழ் தீ இருக்குது. அரிய நெல்லிக்கனியை ஔவைக்கு அழித்தவன். இவர் அதியமான், கடையேழு வள்ளல்களில் ஒருவர். இவரை பற்றி கதை படிச்சிருப்பீங்க, அதியமான். சரி. 10 இடமிருந்து பல மேலே ஆரம்பிக்குது. டேஸ் வரதரை 40 ஆண்டுக்கு ஒரு முறை காஞ்சியில் தரிசிக்கலாம். அத்தி வரதர் தான். 2019 தரிசிச்சிருப்பீங்க. அடுத்து 40 வருஷம் கழித்து தான் பார்க்க முடியும். 5 மேலிருந்து கீழ் தீ இருக்குது. இவ்வலன் வாதாபியின் கொட்டம் அடக்கிய முனிவர். சரி. இவங்க 2 பேருமே அரக்கர்கள். இல்வலன், வாதாபி அப்படின்ட்டு. இவர் அகத்தியர். இவங்க கதையை படிச்சிருப்பீங்க, அகத்தியர். இல்வலன், வாதாபி 2 பேரும் அண்ணன் தம்பி. இவங்க பார்த்திங்கன்னா துர்வாச முனிவருடைய மகன்கள் தான். துர்வாச முனிவருக்கும் ஒரு அரக்கி, அஜமுகி அப்படின்ட்டு, அவங்களுக்கும் திருமணம் செய்து கொண்டார். அவங்களுக்கு பிறந்த மக்கள் தான் இவங்க.
இவங்க பார்த்திங்கன்னா முனிவர்களை தொல்லைப்படுத்துவது, அவர்களை கொல்வதையே வந்து இவங்க வாழ்க்கையில் ஒரு பொழுதுபோக்காக வச்சுருந்தாங்க. முனிவர்கள் யாராவது வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இல்வலனுக்கு ஒரு வரம் இருக்குது. அதாவது வாதாபியை வந்து அவங்களுக்கு வந்து வாதாபி வந்து உருமாறக்கூடியவன். அவன் வந்து ஒரு உணவாக வந்து உருமாறிடுவான். இல்லைன்னா அவனை வந்து சமைத்து கொடுப்பாங்க அந்த முனிவருக்கு வந்து உணவு சாப்பிடுங்க அப்படின்ட்டு. வாதாபி அவங்க வயிற்றுக்குள்ளே முனிவர்கள் வயிற்றுக்குள்ளே போனவுடனே இல்வலன் வந்து வாதாபி எழுந்து வா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனடியாக அவருக்கு வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்து விடுவான் வாதாபி. அப்படி நிறைய முனிவர்களை கொண்டு இருக்காங்க. ஸோ அகத்தியர் வரும்போது இதே மாதிரி செய்வாங்க. அவருக்கு வந்து தெரிஞ்சிடும் இவங்க யார் எதுக்காக செய்கிறாங்கன்ட்டு. அவர் என்ன பண்ணுவார்னா வந்து உள்ளே போன உடனே அவர் வயிற்றை கழித்து வர முடியாது வாதாபியால், அப்படியே இறந்து போயிடுவான் ஜீரணமாகி. அவர் வந்து இல்வலன் அதனால் கோபத்தில் அவர் தாக்க வருவான். அப்போ அகத்தியர் வந்து இல்வலனையும் கொண்டு வருவார் அப்படின்ட்டு வரும். சரி, 6 இடமிருந்து வளம் கேன முடியுது. டேஸ் நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆழ்வர் என்பர். மக நட்சத்திரத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் அப்படின்வாங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு அரசியல் தலைவர் அல்லனா தலைவி யாருன்னு தெரிஞ்சால் அப்படியே கமெண்ட்ஸில் போடுங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டை ஆண்டவங்க. சரி, 16 இடமிருந்து வளம் மான் இருக்குது. ராவணனின் தாய்வழி பாட்டன். ஓகே, ராவணனோட தாயின் பெயர் வந்து கைகேயி இல்லை கைகேசி. அவங்க தந்தை பேர் வந்து சுமாலி. இவர் வந்து 16 மேலிருந்து கீழ் சூழ ஆரம்பிக்குது. டேஸ் லிங்கம் என்பது தானாகவே உருவான ஒன்று. இது வந்து சுயம்பு லிங்கம் என்றால் தானாகவே உருவானது, சுயம்பு. எண்ணன்னு இருக்குது. 18 இடமிருந்து வளம் தேவலோக சிற்பி வந்து மயன் தான். 21 இடமிருந்து வளம். இதை முடிச்சிடலாம், 18 போட்டுடலாமா? மேலிருந்து கீழ் மேலே ஆரம்பிக்குது. டேஸ் உரித்தரித்து கானகத்துக்கு கிளம்பினார் ராமர். மர உரித்தரித்து கானகத்துக்கு கிளம்பினார் ராமர். இம்னு இருக்குது. 21 இடமிருந்து வளம் 6 டேஸ் கொண்டவர் முருகப்பெருமான். 6 முகம் கொண்டவர் முருகப்பெருமான். இங்கே இம்னு முடியுது. சிரம் அப்படின்னு போட்டுடலாம். சிரம் என்றால் தலை. 21 மேலிருந்து கீழ் சீல ஆரம்பிக்குது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் உருவ டேஸ் உள்ளது, உருவச் சிலை உள்ளது. 23 இடமிருந்து வளம் லைல முடியுது. விசேஷ நாட்களில் வாசலில் டேஸ் தோரணம் கெட்டுவர். லை தோரணம், என்ன லை தோரணம்? மாவிலை தோரணம் கெட்டுவர். 20 மேலிருந்து கீழ் மாலை முடியுது. அஷ்டோத்திர சத டேஸ் வழி என்பது கடவுளரின் 108 பெயர்களை கொண்ட தொகுப்பு. இது நாமாவளினா வந்து பெயர். அஷ்டோத்திர சதம் அப்படிங்கிறது வந்து அஷ்டம் என்றால் 8, சதம்னா 100, 108 நாமங்கள், 108 பெயர்கள், கடவுளுடைய பெயர்கள் கொண்டது. 24 இடமிருந்து வளம் பூல ஆரம்பிக்குது. தெய்வீகம் என்பதை இப்படியும் கூறலாம். பூல ஆரம்பிக்கிறது. தெய்வீகத்துக்கு என்ன சொல்ல? ஆன்மீகம். பூல ஆரம்பிக்குதுன்னு என்ன சொல்ல வராங்க? நீங்கள் இது ரெண்டுத்தையும் போட்டுடலாம். 22 மேலிருந்து கீழ் குழந்தை கண்ணனை அழிக்க வந்த அரக்கி டாஸ்கி. இவங்க வந்து பூதகி. இந்த அரக்கி வந்து இந்த கதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ணன் குழந்தையாக இருக்கும்போது இந்த அரக்கியை கொன்றார் அப்படின்னு. பூதகி பால் கொடுத்து விஷம் தடவி கொண்டு வந்து பால் கொடுத்து அந்த குழந்தையை கொல்ல முயற்சி செய்த அரக்கி. 22 இடமிருந்து வளம் நிலம், ஆறு, நெருப்பு, காற்று, ஆகாயத்தை பஞ்ச டேஸ் என்பர், பஞ்சபூதம் என்பர். 19 மேலிருந்து கீழ் இடது டேஸ் தூக்கி ஆடும் நடராஜன் அடி பணிவையே. இடது காலை தூக்கி ஆடும். இங்கே வந்து பாதம் போட்டுடலாம். இருக்குது. இடது பாதம் தூக்கி ஆடும் நடராஜன் அடி பணிவையே. பூ த இம்னு இருக்குது. 24 தெய்வீகம் என்பதை இப்படியும் கூறலாம், புனிதம் என்றும் கூறலாம். அப்படியே வந்து 11 போயிடலாமா? மேலே இருந்து கீழ் ராமபிரானுக்கு 3 டேஸ். ராமபிரானுக்கு 3 சகோதரர்கள், தம்பியர். எப்படி சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். 17 பார்த்தா தெரிஞ்சிடும். வேடன் தனது பக்தியால் டேஸ் நப்ப நாயனார் ஆனார், கண்ணப்ப நாயனார் ஆனார். இவர் கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்ணப்ப நாயனார் கதை. சரி, 11 மேலிருந்து கீழ் இருக்குது. 11 ராமபிரானுக்கு 3 டேஸ். 3 சகோதரர்கள் போட முடியாது, கட்டம் பார்த்தல. தம்பியர் இல்லை, தம்பிகள் போடலாம்.
ராமபீரனுக்கு 3 தம்பிகள். அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சுலபமாக தான் கொடுத்துருந்தாங்கல்ல, ரொம்பலாம் வந்து சிரமமாக கொடுக்கல, யோசித்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி, அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இதை நீங்கள் முதல் முறையாக கலந்துக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த கட்டங்கள் எல்லாம் நிரப்பணும். நிரப்பிட்டு கீழே வந்து உங்களுடைய பெயர், உங்கள் முகவரி, உங்களுடைய மாவட்டம், பின்கோடு எண், இந்த தகவலாம் எழுதிடணும். உங்களுக்கு வந்து வங்கியில் கணக்கு இருந்துக்கும், அந்த வங்கியோடைய பெயர், வங்கியின் கிளை, சேமிப்பு கணக்கு எண், அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு ஒன்று இருக்கும். இது வந்து செக் புக்கில் இருக்கும், இல்லைனா பாஸ்புக்கில் கூட இருக்கும், அதையும் எழுதிடணும். கீழே வந்து தொலைபேசி எண், அலைபேசி எண் மறக்காமல் எழுதணும். இதெல்லாம் எழுதிட்டு இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இந்த பக்கத்தை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு காலையில் 10லேருந்து 11 மணிக்குள்ளே அனுப்பி வச்சிடணும். அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன், அந்த எண்ணை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்படி அனுப்பி வச்சிட்டிங்கன்னா உங்கள் பதில்கள் வந்து போட்டிக்கு தேர்வாகலாம். இப்போ அதாவது போட்டிக்கு எடுத்துக்கொள்வார்கள். அப்புறம் வந்து இதை குலுக்கல் முறையில் வந்து எடுப்பாங்க, யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த ஆன்மீக குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.